அப்போ 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 வழியில் மைனிகா பர்வதம்னு ஒரு மலை வருது. ஹனுமான் இந்த கடல் 100 யோஜனை, அதனால் இது ரொம்ப பெரிய கடல், அதனால் நீ என் மேலே கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோன்னொன்னே, இல்லை எனக்கு ராமகாரியம் ரொம்ப முக்கியம், அதனால் உன்னோட அன்புக்கு ரொம்ப தேங்க்ஸு, அது நான் இப்போ சீக்கிரமாக போகணும், அதனால் எனக்கு வழிவிடு என்னொன்னே. சரி அப்படியே அந்த மைனிகா பர்வதம் அப்படியே இறங்கிடும். அப்போ வழியில் சுராசான்னு பாம்பு அம்மா சுராசா ஒரு பெரிய அரக்கி மாதிரி நான் சாப்பிட போனேன், எனக்கு பசிக்குது அதெல்லாம் சொன்னாலும், இப்போ என்னை விட்டுடு, நான் இந்த ராமகாரியமாக போகிறேன், அப்புறமா நான் திருப்பி வரும்போது என்னை நீ சாப்பிட்டுக்கோ. இல்லை எனக்கு பசிக்குது, உனக்கு திறமை இருந்தால் என் வாய்க்குள்ளே போய்ட்டு வெளியே வாங்கினோன்னே உடனே அவர் பெருசாக அவரும் வாய் பெருசாக டக்குன்னு குட்டியாக அது வாய்க்குள்ளே போய்ட்டு வெளியே வந்துடும். உன்னோட இதுபடி நான் இதை வீணாக்கலை, நான் வாய்க்குள்ளே போய்ட்டு வெளியே வந்துட்டேன்னொன்னே அவனை உண்மையான உருவத்தில் நான் தான் பாம்புகளோட அம்மா, என்னை தேவர்கள் உன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சா, உன்னை மலை பலம் எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணேன், நீ பெரிய வீரன் தான், அதனால் நீ போகலாம் அப்படின்னோடனே அது சரின்னா அப்படியே போவேன். பாதி தூரத்தில் சிமிக்கான்னு ஒரு அரக்கி இருப்பாள், அவள் ஹனுமன் மேலே போயின்னு இருப்பேன், அவளை நிழலில் பிடிச்சி அப்படியே சாப்பிட்ருவா. உடனே யார் என்ன சாப்பிட்றது, உடனே அவருக்கு ஏதோ தோணும், யாரோ அவளை சாப்பிட்றவன், யார் என்ன இப்படி சாப்பிட்றதெல்லாம் பண்ணுறது, இப்போ நிறுத்த போறியா இல்லையா, அப்போ நான் தான் சிமிக்கா கலைவான் அரக்கி உன்னை நேரில் போய் சாப்பிட்டுட்டேன் அப்படிதான் சொன்னபோது அது அப்படியே போவார் கீழே. ஓ என்னான்னு சொல்கிறாளே, நீ தான் சிமிக்காவா, இரு உன்னை யமலோகத்துக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய்வார். உடனே அவளை பிடிச்சி அவரை அப்படியே பிடிச்சி வாய்க்குள்ளே போடுவா. அப்படியே அது முழுங்கினோடனே வயிற்றுக்கு போனோடனே அது கதைச்சு ஒரே குத்திட்டு அப்படியே ஒரே கிழிப்பார். அதுதான் கிழிஞ்சு செத்து போயிடுவா. அப்படியே வயிற்றுலேருந்து அப்படியே வெளியே அப்படி இருக்கும்போது ஹனுமார் இந்த பக்கம் கடல் தாண்டி இந்த லங்கையில் இறங்குற. அப்போ லங்கின்னு ஒரு ராட்சசி பாதுகாத்துருக்கா. சரி அவர் ரொம்ப பெரிய உருவமாக இருக்கார். சரி நான் இவ்வளோ பெரிய உருவமாக இருக்கோம், நான் இப்போ போனேன் எல்லாம் பிடிச்சிட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எறும்பு சைஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு எறும்பு சைஸ் ஆகி உள்ளே அப்போ லங்கி அப்படி தடுத்துட்றான். நான் பெருசாகிட்டு ஒரு கதையால் இப்படி குத்து உடனே உடனே டொம்முக்கே வந்துடுறா. அப்போ சொல்லுவான் பிரம்மா லங்கேஸ்வரனுக்கு ஒரு பலம் தந்த போது என்னை அமிச்ச. அப்போ அவர் சொன்னார், ஒரு வானரம்கிட்ட நீ தோற்று போவ, அப்போலேருந்து லங்கை அழுகாலம் ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் என்னை ஜெயிச்சுட்டேன், இனி லங்கைக்கு அழுகாலம் வந்துடுது, இந்த லங்கையில் எல்லாருமே இருந்து போயிடுவா. டக்குன்னு குட்டியாய் அப்படியே உள்ளே போய் எல்லாத்தையும் பார்ப்பேன். ராவணன் விபீஷ்ணன் எல்லாம் பார்ப்பேன். ஒரு பெண் அப்போ எல்லாம் பார்ப்பேன். எங்கேயுமே சீதை இல்லை. அப்போது ஒரு பெண்ணை பார்ப்பேன். அவன் நல்லா தூங்கின்னு இருக்கா. இதுதான் சீதையாக இருக்குமோ? இல்லையே, சீதை இவ்வளோ ராமரை விட்டு பிரிஞ்சு ஒரு சந்தோஷமாக இருக்க மாட்டாளே. இது ராவணனோட ஒய்ஃபாக இருக்கும். நம்ம இனிமேல்
இது எங்கேருந்து அப்புறம் ஒரு காடு மாதிரி இருக்குது, அதுதான் அசோகம். அங்கே போய் பார்த்தா ஒரு லேடி வந்து ஒரு சோகமாக உட்காந்துருக்கா. இவ்வளோ சோகமாக இருக்கா, ராமரை விட்டு பிரிஞ்சா இவ்வளோ சோகமாட்டா இருப்பா. அப்போ நம்ம எதுக்கும் ஒரு மரத்துக்கு முன்னாடி இருக்கா, அந்த மரத்துக்கு பின்னாடின்னு ஒளிஞ்சு பார்க்குற. அப்போ ராவணன் வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ அதெல்லாம் சொல்கிறப்ப வாள் எடுக்கிறது அதெல்லாம் என்ன இது இந்த ராவணன். அப்போ கண்டிப்பாக சீதை தான். அப்புறம் 1 மாதம்னா டைம் உனக்கு. அதுக்காக அந்த சுற்றி இருக்க அரக்கிகள்கிட்ட தான் சொல்லுவோம், அரக்கிகளே உங்களோட அறிவை பயன்படுத்துங்க, இந்த 1 மாதத்துக்குள்ளே இவளை என்னை பிடிக்கல வந்து எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். சரி அவன் பயங்கரமாக துன்புறுத்தல செய்வா. அப்போது திருசடைன்னு ஒரு அரக்கி இருப்பா. ஏய் என்ன இப்படிலாம் இவ்வளோ பேசுனா இதெல்லாம் பண்ணுறியா, நீங்கள்லாம் போங்க தனியாக விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீதா கிட்ட சொல்லுவாள். அவளெல்லாம் கோச்சுக்காதன்னொன்னே, வாழ்க்கை நான் யாரையும் கோச்சுங்கிறது இல்லை, ஆனால் மரணம் வரக்கூடாதான்னொன்னே, இல்லை நீலாம் இல்லை ஸ்ரீராமர்லாம் வந்து உன்னை எடுத்துன்னு போவர், ஆனால் அவர் வந்து கண்டிப்பாக வருவர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மேலே இருந்து அவர் குதிப்பருக்கு, நான் ஸ்ரீராமரோட சூதன். நீ ராமனோட ஆள், நீ ஏமாத்தலைன்னொன்னே, இல்லை நான் ஏமாத்தலை, பிரபு அடையாளம் காட்டு தந்தர் இருந்தாங்கன்னு ராமரோட அந்த ரிங்கு காமிப்பேன். ஹலோ இது ராமர் ரிங் தான், சரி நீ ராமரை ஆள்டான்னொன்னே, சரி நீங்கள் ஆளாயிட்டா உங்களை அப்படியே தூக்கின்னு போய் ராமரை கொடுத்துட்றேன் வாங்கன்னொன்னே, இல்லை ராமர் தான் வந்து எடுத்துகிட்டு போகணும், அதுதான் முறை இன்னொன்னே, இல்லை அதெல்லாம் அப்படியா சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அப்படியே போவேன். எப்படி இந்த ராவணனை பார்க்கணும், என்ன செய்யலாம்னு யோசிப்பார். அப்போ அந்த அசோகவனம் ராவனுக்கு ரொம்ப பிடிக்கும். சரி இந்த அசோகவனம் தான் இந்த ராவனுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த அசோகவனத்தில் இருக்க மரம் செடி கொடி எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் பிச்சு உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும், ஏன்னா பசி வேற அவருக்கு, எல்லா பசியெல்லாம் அங்கே இருக்க வாழைப்பழம் மாங்காய் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து நிறைய மரங்கள் எல்லாம் உடச்சி கீழே போட்டு அங்கே காவலாளிகள் எல்லாம் இழுப்போம். அப்புறம் ஜம்பு மாலின்னு ஒரு காதல் இருப்பான். உடனே ஒரு கதை எடுத்துன்னு வந்து சண்டைக்கு வருவான். ஹனுமான் ஒரு பெரிய மரத்தை தூக்கி போட்டால் அந்த ஜம்பு மாலிங்கிறவனை கொண்டுட்டு ஒன்று அவன் பையன் அக்ஷகுமார், ராவண பையன் அந்த அக்ஷகுமாரனை வந்து அனுப்புவான் ராவணன். அப்போ உடனே இந்த அக்ஷகுமாரனையும் ஹனுமான் கொண்டு, என்ன மகன் மாவீர அக்ஷகுமாரன் செத்து போயிட்டானா, சரி நான் மகன் மேகநாதன் அனுப்பு. அந்த மேகநாதன் நிறைய அம்பெல்லாம் விடுவான், கடைசியாக பிரம்மாஸ்திரத்தை விடுவான். சரி பிரம்மாஸ்திரத்தால் தான் நம்மளுக்கு பிடிக்க முடியும், பிரம்மாஸ்திரம் நமக்கு எதுவும் பண்ணாது, ஆனால் இந்த ராவணனை பார்க்கணும். சரி இந்த பிரம்மாஸ்திரத்துக்கே நமக்கு ஒரு மயங்கன மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்படி அப்புறம் ராவணனை பார்க்கணுங்கிறதுக்காக தான் கட்டுறதுக்கெல்லாம் விடுவார். அதுக்கப்புறம் ஹனுமாரை வந்து அவன் கட்டி இழுத்துண்டு அப்படின்னு லங்கையை ராஜசபைக்கு இழுத்துன்னு போகிறான். அப்போ நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ணன்னு தான் ராவணன் கேட்டான். அப்புறம் ஹனுமான் சொல்கிற, நீ இப்போ ஒழுங்கு மரியாதையாக சீதை அனுப்பிச்சிரு, இல்லாட்டி இந்த லங்கை சீர அழிஞ்சிடும். என்னை கொல்லுங்க இன்னும் ராவணன் தான் ஆண் ஆயிட்டுறான். கொல்ல வரும்போது பீஷ்ணன் இன்னும் நில்லுங்க,
நீங்கள் வந்து இந்த வானத்தை கொல்லக்கூடாது, தூதுவராக வந்தவரை கொல்லக்கூடாது, அதனால் ஏன் அனுப்பிச்சிடணுன்னானே அவை சரி எனக்கு கொல்ல வேணாம், ஆனால் எனக்கு ஏதோ தண்டனை கொடுத்தே தீரணும். அதனால் நம்ம என்ன செய்யணும், இவனை வானவர்களுக்கெல்லாம் உயிரோடு வாழணும்னா ரொம்ப பிடிக்கும், இதை வாழ தீய வைங்க. அவ கதறின்னு போட்டோம். நானே சரின்னு தீயெல்லாம் வைக்கிறா. கயிறு துணியெல்லாம் கட்டிட்டு நெருப்பு வைன்னு சொல்கிறா. அவன் நெருப்பு வைக்கிறதுக்குள்ள டக்குன்னு வாழை நீட்டுறார். வால் நின்றுட்டே போகும். துணியாக கட்ட முடியாது. நான் என்னது, நான் துணியை கட்ட முடியல நானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமயத்தில் தீயை வச்சிட்றா. அப்புறம் இதை வந்து அவமானப்படுத்துவான்னு சொன்னோன்னே அப்படியே இது ஃபுல் லங்கை வந்து இதை அழைச்சிட்டு போய் சிரிக்க வச்சு நல்லா அவமானப்படுத்துவோன்னு சொல்லிட்டு லங்கை கூட்டின்னு போவாள். அப்போ ஒருத்தன் டக்குன்னு கூட்டியார. அப்போ கட்டின அந்த துணி கயிறு எல்லாம் அவுந்துருது. அப்புறம் அவர் அப்படியே மேலே பறந்து போய் லங்கையை முழுதுமே தீயை வச்சு எரிச்சு விடுறாரு. அப்படியே எரிச்சிட்டு கடலில் வந்து தான் வாழை வந்து முக்கி எடுத்துட்டு நேராக ஒரு ஜெய் ஸ்ரீராம்னு ஒரு நல்ல போல்டாக ஒரு கத்தி அப்படியே அந்த பக்கம் அப்படியே குதிக்கிறார். குதிச்சு வந்து அங்கே தான் ஜாம்பவான்ட்டெல்லாம் அவர் சொல்கிறேன், இங்கே பாருங்கோ, நான் வந்து சீதையை பார்த்துட்டேன், அவன் ஸ்ரீலங்காவில் லங்கையில் தான் இருக்கா, வாங்க இதை நம்ம போய் ராவண சொல்லலாம்னு சொல்லிட்டு கிஷ்கிந்தாவுக்கு போய் இதெல்லாம் சொல்கிறா. அப்போ ஹனுமான் போய் சூடாமணி தூக்கி ராமன்கிட்ட கொடுக்குறார். இந்த அங்கோ சீதை அடையாளம் கொடுக்க தந்தா.